இந்த டாகுக்கு என்னாச்சு, நாங்கள் கேண்டீனுக்கு சாப்பிட போயிட்டுருக்கல ஒரு டாக் வந்து ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல கிடந்துச்சுங்க. என்னடான்னு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப தெரியுது, அதோட காலில் யாரோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா அது உள்ள எலும்பு தெரியிற அளவுக்குங்க. அதால் பாவம் அந்த காலையே ஊனி நடக்க முடியலை. அவன் இந்தளவு ஆக்சிடென்ட் பண்ணி அப்படியே போட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டோம், எப்புட்றா போகுது அப்படின்னு எங்களால் முடிஞ்ச உதவி ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டோம். அது ஃபஸ்ட்டு சாப்பிடல, அப்புறம் கையில் எடுத்து கொடுத்தோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி டாகை வந்து ஆக்சிடென்ட் வந்து எதார்த்தமாக நடக்கிறது தாங்க. அதில் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. அட்லீஸ்ட் அதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம வீட்டு டாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதை எடுத்து வேற ஒரு கூட்டம் வரும். அதுவும் அதை இப்போதைக்கு நான் பேச விரும்பலை. அதோட காலை பார்க்க பார்க்க ரொம்ப பரிதாபமாக வேறு இருக்குது. இதுக்கு நான் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு மெடிசன் வாங்க போனோம்னா அடுத்து அந்த டாக் வந்து எங்கே நிற்கணும்னு தெரில. அதை நம்ம தேடி பிடிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணாதீங்க, பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். நன்றி மக்களே.